வேற ஒண்ணும் இல்ல. அவர் பிரச்சனை ஆரம்பிச்சோன்னா என் கூட வந்து இருந்துரு, நான் எங்க அம்மா என்ன ஒண்ணு நல்லா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னான். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா. சரி, நான் அவங்க கூட போய் இருந்தாலும் இருந்தேன். அப்புறம் எங்க அம்மா போய் திடீர்னு அப்படி போயிருந்தீங்க? இல்ல அப்படி இல்லைன்னா பாசம் எங்க கிடைக்க அங்கதான் மேடம் போமாச்சு, இல்லைன்னா போயிருக்க மாட்டேன். டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊர் உலகம் என்னத்த சொல்லுங்க, குடும்பத்துல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க யோசிக்கலையாமா? அது யோசித்தேன் மேடம். யோசனை இருந்தாலும் அப்புறம் உன் பிள்ளைய கொண்டேன், உங்க அம்மா கொண்டேன், உங்க மாமா கொண்டேன், உங்க வீட்டுக்கார கொண்டாடும் ஒவ்வொருத்தையும் கொலை மெட்ட ஆரம்பிச்சிட்டான். நீ என் கூட இருந்தா கொலை பண்ண மாட்டேன், இல்லைன்னா உன் பிள்ளை எங்கேயா தூக்கிட்டு போய் கொலை பண்ணிடுவேன். நான் ஒரே ஒரு பையன் தான், அதனாலதான் நான் பண்ணலைன்னா போயிருக்க மாட்டேன். அதெல்லாம் சும்மா நிஜம் மேடம், அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நம்ப முடியாது ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. உங்களை நல்லா பார்ப்பாங்க. ஒரு தப்பு பண்ணி நம்ம மன்னிச்சு ஏத்துக்கும் போது அது அவங்க இன்னும் சின்சியரா இருப்பாங்க. தனிமையில நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணும் அங்க போயிருக்க போறது. பையன் 2 பேரும் கல்யாணம் முடிக்காம இருக்கான், மன்னிச்சு மறந்து ஏத்துக்கலாம்ல? அது முடியாது, அது நடக்க முடியும். ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். என்னமோ இவங்க தான் ரோக்கிய மாதிரி ஃபுல்லா நடிப்பு. எப்பா பார்த்தாலும் அங்க பக்கம் இந்த பக்கம் நீ பார்க்கவே முடியல.